நேற்று நள்ளிரவு சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று முன்தினம் இரவு தெற்கு ஒடிசா மற்றும் வட தெலுங்கானா பகுதியில் கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழகத்தில் நீடித்திருந்த வறண்ட வானிலை குறைய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தில் செங்கல்பட்டு, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கோவை, கன்னியாகுமரி, நெல்லை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நேற்று ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதேபோல் தலைநகர் சென்னையில் நேற்று நள்ளிரவு எழும்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் என பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் என சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று இன்று முதல் 6ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் மேற்கண்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.